ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் 3.14ல இருக்கக்கூடிய தேர்ட் சம் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்கள். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஆல்ஃபா கமா பீட்டா அதனுடைய ரூட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நீங்கள் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுங்க. ஹூஸ் ரூட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டாவாக இருக்கும்போது இதுதான் அதனுடைய ஈக்குவேஷன். பட் இந்த ரூட் வந்து கொடுத்துருக்கபடி இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் அண்ட் பீட்டா ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற ரூட் வந்து இந்த சம்மில் எப்படி இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டுன்னு மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எதனால் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சம்மும் ப்ராடக்ட்டும் முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸுங்கும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் 6/1. ஸோ மைனஸ் 6. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கும்போது சி பை ஏ. ஸோ மைனஸ் 4/1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இது வந்து கண்டிப்பாக எழுத தெரியணும். ஏன்னா இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு சம்மும் ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ மேபி அந்த ரூட்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுத தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இதுதான் அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம். பட் அதுக்கு வேல்யூ தெரியல. அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருந்தால் அந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ புரியுதா எதுக்காக இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு? ஏன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் ஈஸியாக தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் minus 2 into minus 4. அப்போனா 6 6 are 36 plus 8. அப்போ எவ்வளோ வரும்? 44 வரும். ஓகே. இதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னா 16. ஸோ கிடச்சிருச்சா ரெண்டு வேல்யூ? இப்போ ஃபார்முலாவில் எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் அப்படிங்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன வந்தது? 44x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸோ இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அந்த டேர்ம் தெரியணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஓகே. சேம் லைக் இந்த செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்யலாம்? நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதே தான், ஆல்ஃபா பீட்டாவும் தான், இந்த வேல்யூ தான் நம்ம போடணும். ஸோ இப்போ கொடுத்துருக்கதை வந்து ஒரு ரூட் வந்து 2 ஆல்ஃபா, இன்னொரு ரூட் வந்து 2 பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணும். அடுத்து ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா இல்லையா? அப்போ என்ன வரும்? எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ கீழே எடுக்கும்போது ஆல்ஃபா பீட்டா. ஸோ மேலே இங்கே ஆல்ஃபா இருக்குது, பீட்டாவால் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். 2 பீட்டா இங்கே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. அப்போது 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு? மைனஸ் 6 பை மைனஸ் 4. So minus 12 by minus 4, minus cancel, 1 4 is 4, 3. So the answer is 3. அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணோம். இப்போ ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 4 பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ 4 பை மைனஸ் 4. ஸோ 4 4 கேன்சல். ஸோ மைனஸ் 1. ஸோ வெரி சிம்பிள். ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் இல்லையா? ஈக்குவல் டு தானே 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வந்துச்சு? மைனஸ் 3x ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம முதல்ல ஃபார்முலாவை எழுதுகிறோம். அந்த ஃபார்முலாவை ஏன் அப்படி மாற்றணும் அப்படின்னா, அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டேர்ம் தான் நம்மளுக்கு தெரியும். அதுதான் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சது கிவன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி மாற்றுறதுக்கு தான் நம்ம ஃபார்முலா படிக்கிறோம். ஸோ இந்த சம் வெரி வெரி சிம்பிள் தான். கொடுத்துக்க ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணும், கொடுத்துக்க ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதை வச்சு ஈக்குவேஷன் எழுதிடுறோம். ஓகே. அதே மாதிரி இப்போ வாங்க அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சம், இது ரெண்டுக்கும் சம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா
இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டோட சம் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கோ அது நம்ம வெளியில் எடுத்துடலாமா? ஸோ ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா தான் காமனாக இருக்குது, அதை எடுத்தாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆல்ஃபா மட்டும் இருக்கும், செகண்ட் ஒன்றில் பீட்டா மட்டும் இருக்கும். ஸோ வெரி சிம்பிள். ஆல்ஃபா பீட்டா எவ்வளவு? -4 ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -6. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 24. ஸோ சம் கண்டுபிடிச்சாச்சு. இனி அடுத்தது ப்ராடக்ட். ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ஸோ இது என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூப்னு வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப். ஸோ -4 த ஹோல் க்யூப். 3 டைம்ஸுக்கும் போது மைனஸ் இருக்கும். 4 4s are 16. 16 into 4 64. ஸோ x squared minus sum of x plus product is equal to the 0. ஸோ x squared minus sum எவ்வளோ கிடச்சிருக்கு? 24x minus 64 is equal to 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸோ எப்படி செஞ்சுட்டோன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ கொஷினை பார்த்து பயப்படக்கூடாது. ஜஸ்ட் 2 ரூட் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய சம்மும் அதனுடைய ப்ராடக்டே கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் சம் பண்ணோன்னா எப்படி வந்து இந்த டேர்மை இந்த மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவாக மாற்ற தெரியணும். ஏன்னா இதுக்கு தான் நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இதில் நமக்கு எதுவுமே ஆன்சர் தெரியாது. இதையுமே பாருங்கள், ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூப்னு இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் க்யூப்னு மாற்றிட்டோம். ஸோ அந்த டேர்மை மாற்றிக்கிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.